வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து எல்லா பேரண்ட்டுக்கும் கிடையாது. ஒரு சில பேரண்ட்டுக்கு மட்டும்தான். ஒரு சில குழந்தைங்க வந்து ப்ராப்ளத்தோடு தான் இருக்கிறாங்க. ப்ராப்ளத்தோடு வரீங்க. அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சரியாகணும்னா முதல்ல வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து தொடர்ந்து வந்து வரணும். ரெகுலராக வந்து வரணும். அந்த ரெகுலர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசிக் வந்து அடிக்கடி வந்து மறக்குது. அப்போ மறுபடியும் வரும்போது குழந்தைங்களோட மனசில் மறுபடியும் நான் கேள்வி கேட்குறேன், ஃபஸ்ட்லேருந்து வந்து படிக்கணுமா, ஃபஸ்ட்லேருந்து எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தைங்களோட சைக்காலஜிக்கலாக அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்டினியூட்டி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கிளாஸுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு ட்ராயிங் போகிறோம், ஒரு கராத்தே போகிறோம், ஒரு சிலம்பம் போகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து டச்சில் கொஞ்சம் விட்டுட்டாலும் அதுக்கப்புறம் கொண்டு வந்துடலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து பேசிக் ஸ்டடீஸ். இந்த அடிப்படை வந்து கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து நிறைய வந்து மறப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல், அதாவது கிளாஸ் வந்து ரெகுலர் அட்டெண்டன்ஸ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி.